அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வரவும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி பாட்டினால் துய்த்து சூத்திரத்தினால் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு இந்த வாரத்துக்கு என்று கொடுத்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கு மல்கியா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுவார். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் எப்படி கேட்பார்? ரொம்ப கவனித்து கேட்பார். நம்ம ஆட்களிலும் கூட சிலருக்கு அந்த கவனித்து கேட்கிற அந்த குணம் இருக்கும். யாரை பற்றி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, ரொம்ப கவனிச்சு கேட்பாங்க. அப்புறம் அவன் அப்படி பேசுனா இவன் இப்படி பேசுனான்னு சொல்லி 4 இடத்துல என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா இது அப்படிப்பட்ட கவனிப்பு அல்ல. என்ன கவனிப்பு? ரொம்ப உன்னிப்பாக கர்த்தர் கேட்கிறார், கவனித்து கேட்பார். அது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் வந்து அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறார். ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் செய்த கிரியைகளை எல்லாம், நாம் ஆண்டவருக்கு முன்பாக பேசினதை எல்லாம் ஆண்டவர் கவனித்து கேட்டு அதை எங்க எழுதி வச்சிருக்காரு? ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளில் ஒன்றையும் மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை சகோதர சகோதரிகள் நினைக்கலாம், நான் எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு ஸ்தோத்திர பலி பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா. நாம ஒவ்வொருவரும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன், நாம் இயேசு அதை மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. சபையில மற்ற நல்ல பிள்ளைகளா இருந்துட்டு வீட்டுல போய் கெட்ட பிள்ளைகளா மாறக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தா சொன்னா என்ன ஆகும்? அப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல்
வெதுவெதுப்பா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? பாண்டி பண்ணி போடுவார். அல்லேலூயா. நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆமா அப்படி தள்ளி விட்டுருவார். அதனால ரொம்ப ஞாபகமா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்படும். ஞாபக புஸ்தகம். இப்ப ஞாபக புஸ்தகம் ஏன் வைத்திருக்கிறார்? ஒருவேளை நம்ம பற்றிய காரியங்கள் மறந்து போகாம இருக்கிறதுக்கு ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளவோ காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஒரு மதுரமே காணோமே. அல்லேலூயா. அதையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்துல என்ன செஞ்சிருப்பாரு? எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சீசன் என்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவது இல்லை. அல்லேலூயா. ஒரு உண்மையான ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் கொடுக்கிறதை கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த ரெண்டு ஜமானுக்கெல்லாம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தா அது கணக்குல வராது. அல்லேலூயா. அது வேஸ்ட். நீங்க கொடுக்கறது வேஸ்ட். உங்களுக்கு தேவ பக்திக்குரிய, பரிசுத்தத்துக்குரிய, தேவ ராஜ்யத்துக்குரிய செய்திகளை கொடுக்கிற ஊழியக்காரங்களுக்கு நீங்க கொடுத்தாதான் சீசன் என்ற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் பலனை அடையாமல் போக மாட்டீங்க. கண்டிப்பா பலன் உண்டு. நீங்க எந்த நோக்கத்துல எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதை ஞாபகத்துல அன்று எழுதி வைப்பார். அதற்குரிய பலனையும் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். துணிகளை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் சராசரி ஒரு மனிதர்கள் தான். மனிதர்களாக இருக்கிற இந்த மனிதர்களுக்காக உண்டாக்குன இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பூமியை மனிதர்களின் குடியிருப்புக்காக ஆண்டவர் படைத்தார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. விஞ்ஞானிகள் எல்லாம் சந்திர மண்டலத்துக்கு போகிறார்கள். அதை படம் பிடித்து காட்டுகிறார்கள். பார்த்தாங்க, என்ன இருக்கு? வெறும் பாறையாதான் இருக்குது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய கல்லு, உருண்டையான ஒரு பெரிய கல். அங்க என்ன இல்லை? எதுவுமே இல்லை. அல்லேலூயா. சூரியன ஒளி அதிலே பட்டால் அது நமக்கு சந்திரனுடைய ஒளியாக வருகிறது. அல்லேலூயா. அதற்காக தான் சந்திரனை படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் பூமியிலே பாருங்கள், மலைகள் இருக்கிறது, பர்வதங்கள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, கனிதரும் மரங்கள் இருக்கிறது, செடி கொடிகள் இருக்கிறது. அப்பா, கண்கொள்ளா காட்சி. அல்லேலூயா. மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீலகிரிக்கு போகிறார்கள், ஊட்டிக்கு போகிறார்கள், கொடைக்கானலுக்கு போகிறார்கள், ஏற்காட்டுக்கு போகிறார்கள், ஸ்டாலிங் போகிறார்கள், மணாலி, குழு மணாலி போகிறார்கள், எங்கும் போகிறார்கள். அல்லேலூயா. ஏன்? அவ்வளவு அழகான பூமியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த அழகான பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அழகான பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் இனி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருத்தரோடு பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு துன்மார்க்கனோடு நாம் பேசினால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க. அதை ஞாபகத்துல எழுதவும் மாட்டார்.
ஹல்லேலூயா. இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள. அதனால நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாரும் ஆயிருக்கணும். சிலர் சொல்லுவாங்க அந்த சபையில சத்தியம் இல்ல, ஆனாலும் அங்க என்ன இருக்கிறது? கல்லறை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் இருக்கட்டும். கல்லறை இல்லாத சபைக்கு போறவங்களை யாரு அடக்கம் பண்ணாம வச்சிருக்கிறாங்க? எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் நமக்கு வழி உண்டாக்கி பண்ணி வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கல்லறைக்கு வேண்டியெல்லாம் போக கூடாது. பரலோகத்துக்கு போக வேண்டுமே என்ற வாஞ்சையோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு போங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் பரலோகம் போகுது. கல்லறைக்கு போகணும்னு சொல்லி ஒரு சபைக்கு போனா கல்லறைக்கு தான் போவீங்க. பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு சபைக்கு போனீங்கன்னா பரலோகம் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளும். நமக்கு பரலோகம் போகணுமா கல்லறை போகணுமா? அடுத்தபடியாகி பார்க்கும் போது பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீரின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் இயேசு உதிப்பார். ஹல்லேலூயா. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். ஹல்லேலூயா. கொழுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். சிலர் நம்ம மெலிஞ்சு போயிருப்பாங்க. என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சாப்பிடுறது இல்லையான்னு கேட்டா, சாப்பிடுறதெல்லாம் நிறைய சாப்பிடுறேன். கவலை கவலை. ஹல்லேலூயா. புருஷனை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, மனைவியை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கவலை. புருஷனை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, சம்பாதிக்க முடியவில்லையே என்ற கவலை, சேர்த்து வைக்க முடியவில்லையே என்ற கவலை. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. நாம் மரித்து போனால் நமக்கு பரலோகத்திலே இடம் உண்டா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கும். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் எழுப்புவோமா? அந்த கவலை எத்தனை பேர் கிட்ட இருக்கிறது? அது அப்ப பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதல் வரும்போது என்ன செய்யலாம்? பார்த்துக்கலான்னு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்ப பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்குரிய பலன். இப்ப முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு ஆண்டவர் அப்படி வரும்போது நம்ம கிரியைக்கு என்னெல்லாம் கிரிய செஞ்சிருக்கிறோமோ அதன் பலன் வரும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கிறோமா? கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறோமா? கர்த்தரை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறோமா? அப்படி இருந்தா அதுக்குரிய பலன் கிடைக்கும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முடைய மனம் துடியாய் துடிக்கிறதா? தாவீது சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்றால் எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிரும். மகிழ்ச்சி. ஒரு ராஜா சொல்றார், ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அவரே சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா. நமக்கு ஆலயம் என்ன மகிழ்ச்சியா இருக்கா?
காலையில தூக்கம் எழும்புறது மகிழ்ச்சியா இருக்கா? காலையில குளிக்கிறது மகிழ்ச்சியா இருக்கா? காலையில வேக வேகமா சபைக்கு ஓடுறது மகிழ்ச்சியா இருக்கா? சத்தியத்தை கேட்கணுமே என்ற வாஞ்சை இருக்கா? இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்க அப்பா கிறிஸ்தன், எங்க அம்மா கிறிஸ்தவன், எங்க தாத்தாவுக்கு கூட கிறிஸ்தன், தாத்தாவுக்கு பேரு கூட ஆபிரகாம், நான் தான் சொல்லலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆபிரகாம் பேர் வச்சாலும் சரி, ஈசாக்கு பேர் வச்சாலும் சரி, தானியேல் பேர் வச்சாலும் சரி, டேவிட் பேர் வச்சாலும் சரி, அவனவன் கிரியைக்கு தக்க பலன். ஆமா. ஹல்லேலூயா. இங்க சபையில தான் நம்ம பேரை எல்லாம் வச்சிருப்போம், கிறிஸ்தவ பேர். நம்ம ஸ்கூல்ல என்ன பேரும், நம்ம வீட்டுல என்ன பேரும். ஹல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல் வளர். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நல்ல வளர்கிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீரூற்றண்டை நடப்பட்ட மரமாய் வளர்கிறோம். ஹல்லேலூயா. மழை ராட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாய் வளர்கிறோம். ஹல்லேலூயா. கவலைப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு கூட என்ன வந்து போச்சு? கவலை வந்து போச்சு. கவலை வந்தது ஆண்டவர் காட்டோரு ஜெபத்தை செய்யலாம். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்து. ஹல்லேலூயா. அவருக்கு ஆண்டவர் என்ன அனுப்புறார்? ஒரு பாத்திரத்துல தண்ணியும் தலையில் சுடப்பட்ட ஆடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை சாப்பிட்டு திரும்பவும் மருத்துவம். திரும்பவும் அவருக்கு தேவதூதன் பாத்திரத்துல தண்ணீரையும் கடல்ல சுடப்பட்ட அடையும் கொண்டு கொடுத்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம். இந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காரு. என் தேவனை எடுத்துக்கொள்ளும் என்றெல்லாம் நீ என்ன செய்யாது? ஜெபம் பண்ணாத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. 40 நாள் வனாந்தரத்தில் நடக்கிறார். ஹல்லேலூயா. எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சு தன்னுடைய சால்வி அப்படியே எடுத்து யோர்தான ஒரு அடி அடிக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தான் நதி அப்படி ரெண்டா பிரிந்தது. ஹல்லேலூயா. எலிசாவும் உடனே போகிறார். போகும்போது சொல்லுகிறார், நான் இப்ப எங்க போறேன்? ஆண்டவரிடத்தில் போக போறேன். நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். உனக்கு என்ன வேணுங்க? உம்முடைய வர எனக்கு ரெட்டிப்பாய். அரிதான காரியத்தை கேட்டாய். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த சால்வை கீழே வந்தா அதை பிடிச்சு கொண்டா என்ன கிடைக்கும்? ஆமா, ரெட்டிப்பாய். அங்கே அக்னி ரதமும் சுழல் காற்று வந்தது. 2 பேர் போன போது கூட எலியாவை மாத்திரம் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு அந்த போர்வை, அவர் போத்திருந்த போர்வைக்கு கீழே விழுந்தார். எலிசாவை எடுத்துக்கொண்டு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? யோர்தான் நதியிலே அடிக்க. அது அப்படியே 2ஆய் பிரிந்தது. அவர் இக்கரைப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வார். அதனால நாமும் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர வேண்டும். பாருங்க, மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் கேட்கிறார், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானியும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே?
சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிதாவானால் என் கனம் எங்கே? ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஹல்லேலூயா. மோசேயின் காலத்திலே கொடுக்கப்பட்ட பிரமாணம் சொல்லுகிறது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதான் இங்க ஆண்டவர் கேட்கிறார். நீங்க கிறிஸ்தவன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, அப்பா நீங்கள் பிள்ளைகளாய் இருந்தால் நான் பிதா தானே. அப்போ குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால். ஆமா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பற்றி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே சொல்லியதுக்கு வெட்கமா இருக்குது. ஹல்லேலூயா. அதான் ஊழியக்கார பற்றி இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஊழியக்காரன் காலண்டரை தூக்கி கொண்டே நடக்கிறான். என்ன காலண்டரு? மூத்த நாள் பார்க்கிற காலம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? மூத்த நாள் பார்க்கறது காலண்டர் தூக்கி கொண்டு நடக்கிறான். அப்ப ஆண்டவர் கொடுக்குற கனம் எங்க? ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் வருதுன்னு சொன்னா ஏதோ மரம் நடுறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. அது ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எங்கே போச்சு என் கனம்? எங்கே போச்சு? நான் எஜமானால். எஜமானுக்கு எல்லாரும் பயப்படதான் செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் எஜமானால் எனக்கு பயப்படும் என் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகிய உங்களை கேட்க, மூத்த நாள் பார்க்கிற உங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. மூத்த நாள் எந்த கிறிஸ்தவம் உண்டாகுனா? மூத்த நாள் பைபிள்ல எங்கே இருக்கிறது? ஆசாரியனே, பெரிய ஊழியக்காரனே, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிற ஊழியக்காரனே, நீ ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்கிறாயா? அசட்டை பண்ணுகிறாய். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் என் கனம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் ஆசாரியராகி உங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரியனே, ஊழியக்காரனே, அப்போஸ்தலனே, தீர்க்கதரிசியே, சுவிசேஷகனே, மேய்ப்பனே, போதகனே, உங்களை கேட்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நாங்க சுவிசேஷகர் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் சொல்றீங்க? பொய்யா சொல்லுவீங்க? பைபிளா சொல்லுவீங்களா? இல்ல வேற ஏதாவது சொல்லுகிறீர்களா? தோ இறங்கி வருகிறார், ஏதோ பாக்கெட்டிலே 10,000 ரூபாய் வைத்துக் கொண்டு போகிறார். இது சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லணும் சுவிசேஷகன், தேவனுடைய ராஜ்யத்தை உபதேசிக்கணும் அப்போஸ்தலன், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும் தீர்க்கதரிசி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசிக்கணும் மேய்ப்பன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசம் பண்ண வேண்டும் போதகன். ஹல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் செய்யாத ஊழியக்காரனா பார்த்தா ஆண்டவர் கேட்கலாம், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயம் எங்கே என்று
ஆசாரியனாகிய உங்களை கேட்கிறார். ஆசாரியனாகிய நாம் எல்லாரையும் கேட்கிறார். ஹல்லேலூயா. இதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகிறார். அழிவின் பாதையிலிருந்து ஒருத்தரையோ ஒரு குடும்பத்தையோ நாம் மீட்டெடுத்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபைக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அவர்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு காணிக்கை கொடுத்தா எல்லாம் சரியாகும்னு சொல்லி இந்த கெட்டு போன மீன் மேல பூனை எப்படி இருக்கும்? அப்படி கண்ணை அசைக்காம பார்த்து கொண்டு, அதே மாதிரி அவன் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு ரூபாய் எடுத்து போடுவான்னு தேவ ராஜ்யத்தை மறந்து தேவனையும் மறந்து மனுஷனுடைய பாக்கெட்டையே பார்த்து கொண்டிருந்தா ஊழியக்காரன் அசட்டை, தேவனை அசட்டை பண்ணுகிற ஊழியக்காரன் தான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் பேசுவதையே கர்த்தர் கவனித்து கேட்பார். நாம் ஜெபிப்பதையே கர்த்தர் கவனித்து கேட்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? தெரு தெருவா அலைஞ்சோமே. வசதி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பொண்ணு படிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாச சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு தெரு தெருவா அலைஞ்சோமே. இப்ப என்னாச்சு? இப்ப மாமியாரு நகோமியாவும் இருக்க முடியல, மருமகள் ரூத்தாவும் இருக்க முடியல. ஹல்லேலூயா. ஒருத்தர் பூரிக்கட்டையை தூக்குறாங்க, ஒருத்தர் காய்கறி வெட்டுற கத்தியை தூக்குறாங்க. ஹல்லேலூயா. பிள்ளையை பெற்றெடுத்த போது சந்தோஷப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டான். இப்ப அந்த மனுஷனை வளர்த்து பெரியவனாக்கி அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து இப்ப என்ன ஆகுது? கண்ணீராடி இது கண்ணில இருந்து. ஹல்லேலூயா. ஏன் ஜெபம் இல்லை? கர்த்தருடைய சமூகத்தில இருந்து ஜெபிக்கல. இந்த காரியம் ஓகேயா என்று ஜெபிக்கல. இதை செய்ய ஆண்டவரே இது உமக்கு சித்தமா என்று நாம் என்ன செய்யல? ஜெபிக்க. அப்படி ஜெபிக்காதனால இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகையை பார்த்து அந்த பத்திரிகையில இருக்க போன் நம்பரை பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஜெபம் பண்ணி கொண்டு, ஜெபம் பண்ணுங்க ஐயா, பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுங்க ஐயா. பிச்சைக்காரன் கேட்ட மாதிரி தெரியும். ஒவ்வொருத்தருக்க போன் நம்பர் இருக்கும். அவங்க நாங்க என்ன செய்ய போறோம்? கண்டிப்பா உங்களுக்கு ஜெபம் பண்ணோம். ஐயா ஒரு நாள் எனக்காக பாசிங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஹல்லேலூயா. அந்த அம்மா தானே பாசிங்க இருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு மாசத்துல 50 பேர் எனக்காக பாசிங்க இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா பாஸ்டர் எத்தனை நாள் அவங்களுக்கு பாசிங்க இருந்து ஜெபம் பண்றது? பாஸ்டர் அப்புறம் தண்ணி கூட ஒரு நாளும் குடிக்க முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு பிரச்சனை வந்தா நீதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அதனால ஊழியக்காரங்கள் தான் ஜெபிக்க சொல்ல வேண்டாம்னு சொல்லல, அவர்களும் ஜெபிப்பார்கள் தான். ஆனா பாரம் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீதான் பேச வேண்டும், நீதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு சத்தத்தை கவனித்து கேட்கிற தேவன் உனக்கு பதிலளிப்பார். ஞாபக புஸ்தகத்திலேயே எழுதி வைப்பார். ஹல்லேலூயா. சும்மா வாயால ஏதாவது சொல்லிட்டே நடக்க போறான். இந்த யூடியூப்ல பார்த்தா கூட ஒரே சாட்சி சாட்சி. பொம்பிள்ளைங்க ஒரே கண்ணீரை வடிச்சு சாட்சி சொல்லி கொண்டு, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். பார்த்தா கழுத்துல பார்த்தா ஒரு 300 சவரம் நகை வேற போட்டு. அப்ப எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற சாட்சியாது?
அதை எல்லாரும் தொட்டு தொட்டு பார்த்து லைக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிங்க. அன்றியும் புருஷர்களே கோபம் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. புருஷர்களுக்கு கோபமும் தர்க்கமும் எல்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கோபப்படுகிற புருஷன் ஆண்டருடைய பிள்ளையே இல்லை. தர்க்கம் பண்ணுகிற புருஷனும் ஆண்டுடைய பிள்ளையே இல்லை. கோபமும் தர்க்கமும் வந்துச்சுன்னா பரிசுத்தமான கை இருக்காது. ஹல்லேலூயா. அதனால புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வருகிறார். அப்புறம் ஸ்திரீகளை குறித்து சொல்லும் போது ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு. புருஷன் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? ஆமா, பரிசுத்தமான கைகள். கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கும். பரிதானம் வாங்கி மாடிக்கு மேல மாடி கட்டுற கையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்தமான கைகளா இருக்கணும். அப்புறம் ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது. மயில் நமக்கு தலையில என்ன இருக்கு? நீளமா ஆண்டவர் வளர வச்சிருக்கார். அதை என்ன செய்யக்கூடாது? பின்னவே கூடாதான். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு இது சொல்ல தெரியல, நீங்களே தீர்மானம் பண்ணி. அப்புறம் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்காரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லணும். நம்ம பார்த்தா ஸ்திரீகளை பார்த்தா என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா. அப்போ தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி 15வது வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. தேவபக்தி உள்ள ஸ்ரீ என்று சொல்லுகிற அளவுக்கு இருந்தாலும் கூட தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தோடும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பதான் ரட்சிப்பு வரும். பெண்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏன்னா மேல் வசனங்களை பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்படும், பிசாசு. அதனால நிறைய கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது.
இந்த நாளிலே நாம் பார்க்கும் போது நான் அந்த இயேசு கொடுக்கும் நித்திய ஜீவன் பத்திரிகைக்கு என்று ஏதோ ஒரு காணிக்கை அனுப்புகிறது யாருன்னு பார்த்தா கூட சகோதரிகள் தான் அனுப்புறாங்க. ஒரு நல்ல வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஜபத்தோடு காணிக்கை அனுப்புகிற சகோதரியே இந்த வசனங்களை நல்லா படிச்சு பரிசுத்தத்திலும் அன்பிலும் தெளிந்த புத்தியிலும் விசுவாசத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவார். பிள்ளை பெற்றெடுக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க என்ன செய்யணும்? பிள்ளை பெற்றெடுத்தால் ரட்சிக்கப்படுவாய். பிள்ளை பெற்றெடுக்கல என்ன ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அதனால பிள்ளை பெற்று சீக்கிரம் பிள்ளை பெற்றெடுக்கும். அதனால பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா 5 லட்சம் 3 லட்சம்னு கொண்டு கொடுத்து அலையாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சகோதரர் ஒரு நாள் சொன்னார், உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காம எப்படி? ஆமா ஆமா, என் மனைவிக்கு பிறந்தது, எனக்கு பிறக்கலையா? ஹல்லேலூயா. குழந்தை மனைவிக்கு பிறந்திருக்கா, அவருக்கு பிறக்கலையா? ஏன்னு சொன்னா அது யாருக்கும் உள்ள குழந்தையோ தெரியும். ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவரை விட்டு காசு இருக்குன்னு ஓடிக்கொண்டு அலையிறாங்க. ஹல்லேலூயா. அது புருஷனுக்கு பிறந்த குழந்தையா இருக்குமா? யாருக்கோ. எல்லாம் விஞ்ஞானம் அப்படிதான் நம்ம ஏமாற்றுகிறது. இஸ்ரவேல் குமாரத்திகளுக்குள்ளே மலடு இருந்ததில்லை. நீ ஜெபிக்கிற சகோதரியாயிருந்தால் நீ மலடாயிருப்பதில்லை. நீ துதிக்கிற சகோதரியாயிருந்தால் நீ மலடியாயிருப்பதில்லை. ஹல்லேலூயா. நீ வேதம் வாசிக்கிற சகோதரியாயிருந்தால் மலடியாயிருப்பதில்லை. நீ ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை துதிக்கிற சகோதரியாயிருந்தால் நீ மலடியாயிருப்பதில்லை. நீ கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கென்று காணிக்கை கொடுக்கிற மகளாயிருந்தால் நீ மலடாயிருப்ப. ஹல்லேலூயா. ஒரு 100 200 500 கொடுக்க முடியல. கடைசியில அங்க 3 லட்சம் கொடுத்தான் பாஸ்டர், இங்க 4 லட்சம் கொடுத்தான். எல்லாம் கடன் வாங்கிதான், லோன் வாங்கிதான் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏன் அந்த நிலைமைக்கு நீ போ? காரணம் என்ன? நீ தேவபக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்ரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்காமல் போனதுனால் இதெல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரு பயபக்தியா இருங்கள். என்ன சொல்லுது வேதம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதி. சோத்திர பலியிடுகிறவன் என்னை. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு யாரு? நம்ம முற்பிதா. ஹல்லேலூயா. முற்பிதாக்களில் ஒருவர். அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து நாம் முழுவதும் ஜெபித்ததினாலே இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை எப்படி கனம் பண்ணணும்? அதிக நேரம் ஜெபித்து கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய். பயபக்தி. ஹல்லேலூயா. 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது?
போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்க வேண்டும். அப்படிதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. சங்கீதம் 25 சங்கீதம் 12 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். போதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை எந்த வழியை போல். பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப +2 எல்லாம் முடிச்ச பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தொடர்ந்து எதை படிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப திணறி கொண்டு இருக்கிறான். பெற்றோர்களும் அப்படிதான். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வழியை தெரிந்து கொண்ட வழியை காட்டுவார். அல்லேலூயா. என் மகளும் இப்படிதான். அவ +2 முடிச்சதும் டாக்டர் ஆகணும்னு ஒரே ஆசை. ஒரு விசுவாச ஊழியக்காரன் திடீரென்னு என்ன பண்ண முடியாது? அதுக்கு செலவு பண்ணி படிக்க வைக்க முடியாது. அதனால வீட்டுல என் பொண்ணு ஆனாலும் சரி, என் மனைவி ஆனாலும் சரி, நான் ஜெபிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சா ஆண்டவர் நிச்சயமா அவளை படிக்க வச்சிருப்பாரு. அல்லேலூயா. சரி, நானும் ஜெபித்தேன். அப்புறம் ஆண்டவர் சாதா ஒரு காலேஜ் பெரிய காலேஜ் தான், பிஎஸ்சி படிக்க வைத்தார். அப்புறம் எம்எஸ்சி படிக்க வைத்தார். அப்புறம் எம்பில் படிக்க வைத்தார். அப்புறம் பிஹெச்டி படிக்க வைத்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வழியா போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைக்காம உள்ளதை நம்ம செய்யணும்னு நினைச்சு நான் பிரயாசப்பட்டு கடன் வாங்கி பிள்ளைகளை காலம் உள்ளாம வேதனைப்பட வைத்து நாமும் வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா. அதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா அவன் போக வேண்டிய வழியை, அவன் புள்ள படிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. எந்த வழியிலே நாம் எந்த வழியிலே படித்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய சுதந்திரமாய் யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை. கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு. அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏற வர பண்ணுவார். கர்த்தருடைய வாய் சொல்லுகிறார். இதை விசுவாசிக்கிறாயா? கர்த்தருடைய வாய் சொன்னதை நம்புகிறாயா? கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையை நம்புகிறாயா? அல்லேலூயா. பாருங்க, நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாய் படிக்கல, அதனால நமக்கு அரசாங்க வேலையெல்லாம் பெருசா போக முடியல. சாதாரண வேலையெல்லாம் செஞ்சு அப்படியே படைப்பு ஓடிக்கணும். அந்த மனசுக்கு வருத்தம். அப்ப படிக்காம விட்டுட்டாமே, அரசாங்க வேலையில போகலையே. ஏன்னா அரசாங்க வேலையில போனா என்ன கிடைக்கும்? மாசம் தவறாத சம்பளம் கிடைக்கும். அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்புறம் அவங்க பிள்ளைங்களை வேற நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட்ல ஏத்திக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருந்தது.
ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்து ஜெபிக்க தொடங்கின போது இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக இருக்கிற ஒரு ஊழியக்காரன் ஆகி மாற்றினார். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் ஆன போது என்ன நடக்கிறது? கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். பூமியின் உயர்ந்த இடங்களில் இப்ப எல்லாம் ஏறி இருக்க பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. எங்க ஒரு இடத்துல போனாலும் நமக்கு ஒரு உயர்வான இடத்தை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனுடைய விசுவாசிகள் ஆனாலும் கூட அவர்கள் எல்லாம் மதிக்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். கர்த்தருடைய வாய் சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 34 சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறான்? பாளையம் இறங்குகிறான். அல்லேலூயா. அவர்களை விடுவிக்கிறார். பாருங்க, தூதர்களை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? காற்றுகளாக வைத்திருக்கிறார். அப்போ ஒரு கூட்டம் காற்று சாதாரண ஒரு காற்று 120 கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சா கூட என்ன ஆகுது? வீடை தூக்கிட்டு போகுது, மரத்தை தூக்கிட்டு போகுது, ஏதோ பண்ணுது. அல்லேலூயா. அப்படி காற்றுகளா இருக்கிற தேவ தூதர்கள் நம்ம பக்கத்துல என்ன செய்யறாங்களா? பாளையம் இறங்கி நம்மை பாருங்க. பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது சபையார் ஊக்கமாக அங்க தேவதூதன் போனானா, பாளையம் இறங்கின தேவதூதன் எல்லாம் பேருக்கு சொப்பனம் போல் இருந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் போது அங்க என்ன நடந்தது? சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்தது, பூமி அப்படி நடுங்கிச்சது. அல்லேலூயா. எல்லா தொழுமரத்துல மாட்டப்பட்டிருந்தவங்க கட்டுகள் எல்லாம் கலந்து போய். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய தூதன் உங்களை சுற்றி பாளையம் இறங்கி உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது சங்கீதம் 85:9. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமமாயிருந்தது. நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆமா, ரட்சிப்பு. நம்முடைய தேசத்துல மகிமை என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். தேவ மகிமை வாசம் பண்ணணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு வருகிறது. இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா. இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, அந்த பாலிய பிள்ளைகளுக்கு திருமண காலம் வரும்போது அநேக சபைகளில அந்த மேட்ரிமணி இதுல எல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுல அவர் ரட்சிக்கப்பட்டவரா? அல்லேலூயா. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்க. ஆமா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சா என்னதான் தெரியுது, ரட்சிப்பு இச்சிப்பா மாறி போச்சு. அல்லேலூயா. வீட்டுல ஒரே சண்டை, ஒரே கொலைப்படி. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரட்சிப்பா இருக்க கூடாது. ரட்சிப்பு பண்ணி என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். பிசாசின் அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் தேவகோபாகிய தண்டனையில் இருந்து விடுதலை பெறுகிற ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. பாவம் செய்துட்டு மனம் போல வாழ்ந்துட்டு பிசாசுக்கு அடிமை, இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து வந்துட்டு திரும்ப அங்கேயே செஞ்ச எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அதை விக்கிரகங்களுக்கு செஞ்சதே இயேசுவின் பிள்ளையா இருந்து செஞ்சுட்டு
ரட்சிக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான். எனக்கு கோடா கோடி ஊழியர்களே இன்னும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல மூர்த்த நாள் வாங்குற ஊழியக்காரனே இன்னும் என்ன செய்யல, ரட்சிக்கவே படல. அதுல இருந்து கணக்கு பாருங்க. அப்புறம் தெய்வபக்தி இல்லாத ஊழியக்காரன் என்ன செய்யல, ரட்சிக்கப்படவே. ஊழியக்காரங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்படும்படி இதை சொல்ல வேண்டியதா இருக்கிறது.